காந்தாரா பார்ட் 1 வெறும் 16 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் 450 கோடி ரூபாய் வசூல் பண்ணும் அப்படிங்கிறது அப்போ அந்த ஹோம்பல் ஃபிலிம்ஸுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிஷப் ஷெட்டிக்காக இருக்கும் தெரியவே தெரியாது. அது வந்து மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு படம். அதுவும் குறிப்பாக தமிழில் அதிக அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனாலேயே இந்த இவ்வளோ நம்ம சம்பாரிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை இந்த படத்துக்கு இருந்த வரவேற்புனாலேயா தெரியல, இந்த படத்துக்கு நம்ம ஒரு சீக்வல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரா பாகம் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ இந்த காந்தாரா பாகம் 2 எடுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தொடக்கமே ஒரு பிரச்சனையாக சொல்லப்படுது. என்னன்னா, இந்த காந்தாரா ஒரு சாமி கலந்த கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு பழங்குடி மக்களோட உரிமைக்காக எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அதில் ஒரு ஆன்மீகம் கலந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸாக வராகி அம்மனை அதில் வந்து மிக பிரதிபலிப்பாக காட்டியிருப்பாங்க. அப்போ இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சாமிகிட்ட உத்தரவு கேட்கப்பட்டதாகவும் ஒரு கதை உள்ள சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து வராகி ரூபம், வராகி அம்மனை பற்றி நாங்கள் ஒரு படம் எடுத்துகிறோம், இது சார்ந்து ஒரு நில உரிமை அரசியலையும் பேசியிருக்கோம், இந்த படத்தை நாங்கள் வந்து பார்ட் 2 எடுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் சாமியை அழைச்சி உத்தரவு கேட்பாங்களே. இப்போ நம்ம ஊர் சைட்லலாம் கேட்பாங்க, அதாவது பூ போட்டு பார்க்குறது, துண்ணூறு போட்டு பார்க்குறது, சாமி அழைச்சி உத்தரவு கேட்குறதுலாம் சொல்லுவாங்க. காந்தாரா பார்ட் 2 எடுக்கலாமான்னு சொல்லி வாராகி அம்மன்ட்ட உத்தரவு கேட்டப்ப எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு வந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அதையும் மீறி நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இவங்க மைண்டில் ஓடிஞ்சான்னு தெரில. இவங்க வந்து காந்தாரா பார்ட் 2 அந்த உத்தரவை மீறி எடுக்க ஆரம்பித்ததாகவும் உள்ள வந்து ஒரு தகவல் சொல்லப்படுது. இதனாலயா என்னன்னு தெரியல, உள்ள அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தான்.